கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 13ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டிலே உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2, அதனைத் தொடர்ந்து 6 முதல் 10 வரை மறுபடியுமாக வாசித்து ஆண்டுடைய செய்தியை நாம் தியானிப்போம். The book of Deuteronomy, chapter 4, verses 1-2, followed by verses 6-10. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். 6-10. ஆகையால் இவைகளை கைக்கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு, இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவர்களை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் என்பதை ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கண்மலையின் மீட்புறமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாயிருந்து அது எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாகவும் ஏற்ற சாட்சிகளாக உள்ளத்தில் வாழ்ந்து நாங்கள் எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து உம்மிடத்தில் வந்து சேர்ந்து நித்திய காலமாக உம்மோடு வாழ கிருபை செய்திடவிடமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்தி தலைப்பு என்னவென்றால் ஸ்டாட்யூட்ஸ் அண்ட் ஆர்டினன்சஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி காட். ஸ்டாட்யூட்ஸ் அண்ட் ஆர்டினன்சஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி காட். சர்வவல்ல தேவனாகிய கடவுளின் கட்டளைகளும் நியாயங்களும். தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தை, முழு உலகத்தையும் அவர் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1ஆம் புஸ்தகத்தில் பார்க்கின்ற போது ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று பார்க்கின்ற போது ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து கடவுள் உலகத்தை படைத்தார். ஏதாவது ஒரு பொருளை படைக்க வேண்டும் என்றால், உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மூலப்பொருள் தேவை. ஆனால் ஒரு மூலப்பொருள் எதுவும் இல்லாமல் தன்னுடைய வார்த்தையினாலே கடவுள் உலகத்தை படைத்தார். சங்கீதம் 33:6 பார்க்கின்ற போது கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தை அப்பேற்பட்ட வல்லமை உடையது. எபிரேய வார்த்தையில பார்க்கின்ற போது பெரெஷத்
இன் த பிகினிங் என்று பார்க்கின்ற போது அதற்கு முன்பதாக எதுவும் இல்லை. இன் த பிகினிங் என்று சொல்கின்ற போது எக்ஸ் கிரியேஷியோ நிகிலோ நிகில்ஃபிட் என்று சொல்ல என்ற லத்தீன் பாஷையில பார்க்கின்ற போது எதுவும் இல்லாத ஒரு வெற்றிடம் கூட சொல்ல முடியாது. கடவுள் தன்னுடைய வார்த்தையினாலே இந்த முழு உலகத்தை படைத்தார். வார்த்தை, அந்த வார்த்தையானவர் மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம் மத்தியில வாசம் செய்து நம்மை வழி நடத்தினார் என்று சொல்லி சீஷர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பிதாவுக்கும் குமாரன் பிதாவாகிய கடவுளுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14 வசனத்தில் சொல்லுகிறார்கள். கடவுளுடைய மகிமையை கண்டவர்கள். எப்பேற்பட்ட மகிமை! வார்த்தையானவர் மாமிசமாகி அவர்களோடு வாசம் பண்ணின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டதை அவர்கள் சொல்லுகிறார்கள். So the whole world has been created by the word of the Lord. கடவுளுடைய வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டது, கடவுளுடைய வார்த்தையினால் படைக்கப்பட்டது என்று தான் நீயும் நானும் அறிந்திருக்கிறோம் வேதத்தின் மூலமாக. ஆனால் பலர் சொல்லுகிற காரியங்கள் பார்க்கின்ற போது உலகம் தானாக உருவானது என்று சொல்லி, உலகம் அப்படி தானாக உருவானது என்று சொல்லி, ஆனால் அதற்கு எந்த விதமான அதாவது சப்போர்ட்டிவ் டிவைசஸ் ஆர் சப்போர்ட்டிவ் காரணங்கள், அதர் ரீசன்ஸ் இன்றைக்கு இதுவரைக்கும் சரியானபடி சொல்லப்படவில்லை, ஆதாரங்கள். ஆனால் வேதத்திலே கடவுளுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆதாரம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே கடவுளால் படைக்கப்பட்ட உலகத்துல கடவுளால் படைக்கப்பட்ட நீயும் நானும், மனுஷன் கூட குரங்குல இருந்து பிறந்தான்னு சொல்லி, ஏன் இப்போ குழந்தை பிறக்கின்ற போது ஏன் அவர்கள் குரங்குகளாக இல்லை? ஆமா. சோ மக்களுடைய ஞானத்தினால் வருகின்ற கணிப்பு அது கடவுள் கொடுத்த, அதாவது அந்த ஞானம் என்பது கடவுளால் வந்தது. Because God created a human being by his own image and likeness என்று பார்க்கின்ற போது, அந்த இமேஜ் என்று சொல்கின்ற போது கடவுளுடைய சாயல் என்று பார்க்கின்ற போது the image of God என்று பார்க்கும். அதுல ஞானம் வருகிறது, தூய்மை வருகிறது, ரட்சிப்பு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஞானம் என்பது கடவுளிடத்திலிருந்து, it flows from God, it originates from God and he has bestowed to you and me. இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லா மக்களும் பெற்ற ஞானம் கடவுள் மூலமாக கொடுக்கப்பட்டது. தானாக அவர்கள் வந்து அவருடைய மூளையில தங்கிவிடவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் எல்லாவற்றையும் மிக அழகாக நேர்த்தியாக படைத்த அனைத்தையும் நல்லது என்று கண்டார். ஆகவே இந்த செய்தியின் மூலமாக 3 காரியங்களை நாம் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக, கடவுள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். God speaks, hear him. கடவுள் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1வது வசனத்துல நாம் பார்க்கின்ற போது மிக அழகாக இருக்கிறது. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நாம் இந்த உலகத்தில் பிழைக்க வேண்டும் என்றால் வாக்களிக்கப்பட்ட பூமியிலே, அதாவது பாலும் தேனும் ஓடுகின்ற இடத்துல போய் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்கின்ற அந்த தேசத்துல நீங்கள் வாழ வேண்டும் என்றால் கடவுள் கொடுத்த கட்டளைகளை அவர்கள் என்ன பண்ணோம்? கட்டளைகளையும் நியாயங்களையும் முதலாவதாக அவர்கள் கேட்க வேண்டும். அது முக்கியமான கேளுங்கள் தான் பாருங்க. 1ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை கேளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்ல, ஹியர் ஹியர். 2ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். முதலாவது கேளுங்கள், கை கொள்ளுங்கள். முதலாவது கேட்கின்ற போது அந்த கீழ்ப்படிதல் என்பது வருகிறது. அடுத்தது அதை கை கொள்ளுதல் என்று பார்க்கின்ற போது அப்சர்விங் இன் அவர் டே டு டே லைஃப், அப்சர்வன்ஸ் என்ற ஒரு நிலைமைக்குள்ளாக நாம் நடந்து கீழ்ப்படுகின்ற போது, கேட்டு அப்படியே இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டா பிரயோஜனம் இல்லை. கீழ்ப்படுகின்ற போது then the next step we go to observe all his statutes and the ordinances. இரண்டாவதாக கை கொள்ளுகின்ற ஒரு காரியத்தை. 3ஆவதாக பார்க்கின்ற போது அதே 2ஆம் வசனத்துல
நான் உங்களுக்கு கற்பிருக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் கூடாது, கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஸோ 3 காரியங்களை கேளுங்கள், அடுத்து கை கொள்ளுங்கள், அடுத்து அதில் ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் என்று சொல்ல இந்த 3 காரியங்களை நம்ம கடவுள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். கடவுள் யார் மூலமாக சொல்கிறார்? மோசேயின் மூலமாக இந்த காரியத்தை சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் என்றால் இந்த உபாகமம் என்ற இந்த அதாவது புஸ்தகத்திற்கு எபிரேய வார்த்தையில் டெபாரிம் என்று அர்த்தம். டெபாரிம் என்றால் வார்த்தைகள், the words என்று அர்த்தம். எவ்வளவு அழகா இருக்குல்ல? 5 புஸ்தகங்கள், ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் இருக்கின்ற புஸ்தகங்களுக்கு தோரா என்று சொல்லி அர்த்தம். கடவுளுடைய நியாய பிரமாண புஸ்தகம் என்று சொல்லி, லா புக் என்று சொல்லி அதற்கு அர்த்தம். கிரேக் வார்த்தையில் பார்க்கணும் பென்டடூக் என்று சொல்லி, தி 5 scrolls ஆஃப் லா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நமக்கு விதிக்கப்பட்ட நியமனங்கள். ஆகினால் இதற்கு ஸ்டாச்சூட்ஸ் அண்ட் ஆர்டினன்சஸ் என்று நாம் சொல்கிறோம். கடவுளுடைய நியாயப்பிரமாணம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மிக அழகான ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அது என்ன என்றால், இதிலே ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம். neither add nor take away anything from it. ஏன் அப்படி சொல்லப்பட்டது? கடவுளுடைய வார்த்தையை கொடுக்கிறவர் அவர் தான் அதற்கு உரிமையாளர். அதிலிருந்து எடுக்கவோ சேர்க்கவோ நமக்கு உரிமை இல்லை என்பதை மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவ நம்முடைய தேசத்தில் கூட சட்டம் இருக்கிறது, ஆனால் அவைகள் அவர்களுக்கு தகுந்தபடி அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள், மாடிஃபை பண்ணி கொள்ளுகிறார்கள் இல்லைங்களா? ஆனால் கூட அந்த மெயின் கான்ஸ்டிடியூஷன் அது மாற்றப்படாதது. இங்கே எதையும் எந்த ஒரு வார்த்தையும் சேர்க்கக்கூடாது, கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது என்று சொல்லி மிக தெளிவாக சொல்கிறார்கள். பிகாஸ் God's statutes and ordinances are infallible. infallible என்று சொல்கின்ற போது அது தவறாதது, அதில் குற்றம் கண்டுபிடித்து இதை மாற்ற வேண்டும் என்று சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்குள்ளாக அது எழுதப்பட்டது. தவறில்லாதது, மாறாதது. ஆகினால்தான் கடவுளுடைய வார்த்தை இன்ஃபாலியபிள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே 1ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் என்று சொல்லி கடைசி அந்த 2 லைன்ல 1ஆம் வசனத்தில் பார்க்கணும். மோசே மூலமாக கடவுள் சொல்கிறார், ஹியர் இஸ்ரேல், இஸ்ரவேலே கேள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது மிக முக்கியமான ஒரு வசனம், இஸ்ரவேலே கேள். நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆகினால நம்ம 2 கடவுளோ 3 கடவுளோ 5 கடவுளோ இல்லை, ஒரே கடவுளை நாம் வணங்குகிறவர்கள். அதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் எபிரேய வார்த்தையில் பார்க்கின்ற போது இஸ்ரேல் ஷெமா என்று சொல்வார்கள். ஷெமா, ஷெமா என்று சொன்னால் கேள், டு ஹியர் என்று சொல்லி அந்த வேர்ப் வருகிறது. the verb to hear, quote and unquote, பார்க்கின்ற போது is used nearly 100 times in the book of Deuteronomy. உபாகமம் புஸ்தகத்தில் மாத்திரம் கேள் என்று சொல்லுகின்ற to hear என்ற அந்த verb quote and unquoteல என்ன வருது? 100 முறைக்கு மேல வருகிறது உபாகமத்தில். கேள் என்றால் அப்போ என்ன அர்த்தம்? கேள் என்று பார்க்கும்போது சும்மா லிசன் என்றது அர்த்தம் இல்லை. டு ஹியர், டு பே அட்டென்ஷன், டு ஒபே, டு அண்டர்ஸ்டாண்ட், இவ்வளோ விஷயம் இருக்குது. புரிஞ்சுக்கோ, கேட்டு புரிஞ்சுக்கோ, கேட்டு கீழ்ப்படி, கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஒரு காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறாதுன்றது தான் இங்கே சொல்றாரு. அதான் ரொம்ப ஒரு யூனிக் வேர்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அங்கே சொல்லப்பட்ட இந்த நியாய பிரமாணங்கள் கட்டளைகளையும் இஸ்ரவேல் கை கொள்ளத்துக்குதாக அறிவுறுத்தப்படுகிறது. அந்த 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1லேருந்து 3 வரைக்குமாய் இப்போ சொல்லப்படுற இந்த காரியங்கள்லாம் அவங்களும் ஃபாலோ பண்ணு சொல்லி அங்கே இன்னும் அழகாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகும் அந்த 4ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது அவர்கள் கட்டளைகளை கை கொள்ளுகின்ற போது அவர்கள் வாழ்வார்கள், இல்லை என்றால் வாழ்விழந்து போவார்கள் என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆகினால
it is very crystal clear that so our foremost important duty is to listen to the word of God and to obey and observe to it in all respects. முதலாவதாக நாம் அதனை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நாம் நடந்து நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அதனை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை தான் இதன் மூலமாக கடவுள் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, give heed to the statutes and ordinances that I am teaching you to observe. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட மார்க் சுவிசேஷத்தில் பார்க்கின்ற போது மார்க் 7:14 மற்றும் 14 வரைக்குமே பார்க்கின்ற போது அங்கே வேகமாக திருப்புங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14 வரைக்குமாய் அங்கே பார்க்கிறோம். எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி ஜனங்களை அழைத்து கடவுள் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எனக்கு நான் சொல்லுவதை கேளுங்கள். பாருங்க, இந்த 14ஆம் வசனம், பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். சோ கடவுள் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்வதை கவனமா கேளுங்க, கீழ்ப்படிதலோடு கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அவர் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர் என்ன பண்றாரு, ரொம்ப எளிமையா சொல்றார். 15ஆம் வசனத்தில், மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவர்களே அவனை தீட்டுப்படுத்தும். மறுபடியும் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். 2 டைம் சொல்றாருல. ஃபர்ஸ்ட் லிசன், நான் சொல்றது காரியத்தை கேளுங்கள், செவி கொடுங்கன்றாரு. மறுபடியும் 16ஆம் வசனத்தில் கேட்கிறதற்கு காது உண்டு. நிறைய எல்லாருக்குமே காது உண்டு, ஆனாலும் கூட கவனத்தை செலுத்துகின்ற போது தான் அதில் கேட்கும். இல்லைன்னா இல்லையா கேத்ரின் சிரிக்கும் போது தெரியுது, இவ்வளோ நேரம் எங்கே யோசிச்சிருந்தோம். இல்லை, நான் அப்படியே சொல்ல. பட் even though we present here, sometimes if our mind goes elsewhere, even though we present here, we may not pay our attention. அப்பொழுது நமக்கு காது இருக்கும், இருந்தாலும் நம்ம கேட்க மாட்டோம். ஆகினால நீ உட்கார்ந்து பரிசுல கவனமா கேள். அதுதான் கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்ற ஒரு காரியத்தை இங்கே நாம் காண முடிகிறது. செவி கொடுத்து உணருங்கள், கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாயிருந்தால் அவன் கேட்க கடவன் என்ற அந்த காரியத்தை கடவுள் சொல்கிறார். கடவுளுடைய கட்டளைகளும் நியாயப்பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிந்து நாம் நடக்கின்ற போது கடவுள் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார் என்று பார்த்தால், விசுவாசத்தை நம்மிலே பெருக செய்ய பண்ணுகிறார். அவருடைய கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் நாம் செவி கொடுத்து அதனை கை கொள்ளுகின்ற போது விசுவாசம் நம்மில் பெருகுகிறது. விசுவாசம் பெருகி அவரையே சார்ந்திருக்க அது உதவி செய்கிறது. பிகாஸ் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தின், அதாவது விசுவாசம் கேள்வியினாலே வரும். இப்போ நான் ஒரு இடத்துல போயிட்டு ஆண்டவரை பத்தி சொல்றேன்னா, அறியப்படாத ஜன மத்தியில இயேசு இன்னார் என்று நான் சொல்லுகின்ற போது அவர்கள் கேள்வி கேட்பார்கள். இயேசுவா? அவர் எங்க பிறந்தாரு? அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? அவர் கருப்பா இருப்பாரா, சிகப்பா இருப்பாரா? இது போன்ற கேள்விகளெல்லாம் கேட்பார்கள் இல்லையா? அந்த கேள்வி நாம் சொல்வதை அவர்கள் கவனிப்பார்கள். அதுதான் அந்த கேள்வி, ஹியர் என்ற அந்த ஒரு வார்த்தை. அடுத்தது அதற்கு அந்த அதை கேட்டு அவர்கள் விசுவாசிக்கின்ற போது, அந்த கடவுளுடைய வசனம் சொல்லப்படுகின்ற போது அவர்கள் விசுவாசிப்பார்கள். ஆகினால் தேவனுடைய வசனத்தினாலே வரும், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி ரோமர் 10:17 நாம் பார்க்கிறோம். So in all probability that if we disobey, we will be destroyed. நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் நாம் அழிந்து போவோம். ஆனால் கீழ்ப்படுகின்ற போது if we obey, we will live. அதைத்தான் 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். if we disobey, we will be destroyed என்ற அந்த 25ஆம் வசனத்திலும் if we obey, then we will live என்று சொல்லி 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 யோவான் 5:3 பார்க்கின்ற போது இப்படியாக சொல்லப்படுது, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற, அம்மையில் விதித்திருக்கின்ற அந்த நியாயப்பிரமாணங்கள் சுலபமானவைகள் என்று சொல்லி, கஷ்டமானவைகள் அல்ல. போட்டு நல்லா மேல பாரத்தை போட்டு நொறுக்குகின்ற கடவுள் அல்ல. இவன் எப்படியாவது போட்டோம்,
மனுஷர் இது செய்த அந்த அதாவது சட்டத்திட்டங்கள் தான் மேன்மேட் சிஸ்டம், மேன்மேட் கமாண்ட்மெண்ட்ஸ். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம்ல இல்லைங்களா? கடந்த வாரத்தில் நாம் பார்க்கின்ற போது மேன்மேடு கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மனுஷரால் உண்டாக்கப்பட்ட அந்த கட்டளைகள் என்பதை அதிகமாக அவர்கள் மக்கள் மத்தியிலே புகுத்தி அவர்களுக்கு அந்த வேதனையை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி அந்த அதுதான் பாரம்பரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாரம்பரியத்தின் மூலமாக வருகின்ற கட்டளைகள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த கட்டளைகள், கடவுள் நம்மேல் சுமத்துகின்ற கட்டளைகள் எப்பேற்பட்டவர்கள்? தமிழில் படிங்க. the commandments are not burdensome என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 5:3. நாம் கடவுளின் கற்பனைகளை கைக்கொள்வதே அவரில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகளை பாரமானவைகள் அல்ல. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. சோ நம்மளால எவ்வளவு அதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ, ஜீரணிக்க முடியுமோ, தூக்க முடியுமோ, சமாளிக்க முடியுமோ, அவைகளைத்தான் நம்ம வைத்து கடவுள் நம்மை வழிநடத்துகிறார். கடவுளுடைய நியாயப்பிரமாணங்கள் நம்மை நல்வழிப்படுத்துகிறது, செம்மையான வழியில நடக்க செல்லுகிறது. அவருக்கேற்ற பரிசுத்த ஜீவியத்தில், சன்மார்க்கத்தில் நடக்க செல்லுகிறது. கடவுளுடைய வார்த்தை it identifies, it diagnoses what sort of a disease we have in our body. அதுதான் லா. என்ன பிரச்சனை நம்முடைய உடலில் இருக்கிறது என்று தெரியவில்லை, எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் அது கொடுக்க முடியும்? அதற்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பது தான் கடவுளுடைய கிருபை. காஸ்பல் comforts us, but the law convicts us. நாம் இன்னார் என்று சொல்லி நாம் தவறு செய்கிற போது நம்மை உணர்த்துகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, his commandments are expressions of his love. என்ன? his commandments are expressions of his love. அவருடைய ஆண்டவருடைய கட்டளைகள் கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடு. assurance of his strength, அவர் வல்லமையின் வாக்குறுதி. it is an invitation to his blessings. கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தின் ஒரு அழைப்பாக இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமா? வா, ஆனா இதை பின்பற்று என்று சொல்லி. ஆகவே தான் இப்பேற்பட்ட கட்டளைகளை ஆண்டவர் இங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, கர்த்தர் பரிசுத்தர், அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம், அது இங்கே நாம் தியானிக்க போவதில்லை. ஆனால் அதில் சொல்லப்படுகின்ற காரியம் என்ன என்று பார்க்கின்ற போது, God is holy, fear him. பரிசுத்த கடவுள், அவருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தையாகிய இறைநீதி சட்டம் நம்மை பரிசுத்த வாழ்வுக்கு வழி நடத்துகிறது. வேற எந்த காரியமும் சரி, இந்த காரியத்தை செய்கிற போது தவறு என்று சொல்லி போதிக்கிறது கடவுளுடைய வார்த்தை மாத்திரமே, கடவுளுடைய நீதி சட்டம் மாத்திரமே. மற்றவர்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடையாது. ஆனால் அவரை நம்பி இருக்கின்ற இஸ்ரவேல் மக்களுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்டது இன்றைக்கு உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கடவுள் நம்மில் வைத்திருக்கின்ற அந்த அளவிட முடியாத கிருபையினாலே நாம் அந்த காரியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், இது முக்கியமான ஒரு காரியம். மூன்றாவதாக பார்க்கின்ற போது வசனம் 6 to 9 வரைக்கும் பார்க்கின்ற போது, கர்த்தர் ஞானம் உள்ளவர், அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். God is wise, learn from him. கடவுள் அவர் ஞானத்தின் ஊற்று, அவர் ஞானத்தின் பிறப்பிடம் கடவுள். கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். It flows from God, it originates from God. He is the author of wisdom. எபிரேய வார்த்தையில கோக்மா என்று சொல்லி, கோக்மா ஞானத்தை நோக்கி, ஞானம். இது கிரேக்க வார்த்தையில பார்க்கணும் சோஃபியா என்று சொல்லி, சோஃபோஸ் என்றால் ஞானம் உள்ளவர்கள், சோஃபியா சொல்லுவது ஞானம் கடவுளிடத்திலிருந்து வருகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 6ஆம் வசனம், கடவுளுடைய கட்டளைகளும் நியாயப்பிரமாணமும் கடவுளுடைய ஞானத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கிறது. God's statutes and ordinances are the revelation of God's wisdom. இல்லையா? ரொம்ப அழகான அந்த வார்த்தையை சொல்கிறார். ஆகையால் அவர்களை கை கொண்ட நடவுள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாக இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகள் எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதிய ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடவுளத்திலிருந்து கற்றுக்கொள்வது ஒரு அலாதியான இன்பம் இல்லைங்களா? சங்கீதம் 32:8 பார்க்கின்ற போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என்ன சொல்றார்? நான் உனக்கு போதித்து, I will teach you, I will guide you.
என்ன அழகான ஒரு காரியத்தை சொல்றல. ஒரு சாதாரண வாத்தியார் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற போது, ஒரு நல்ல பிரில்லியன்ட், ஒரு டைனாமிக் ஒரு டீச்சர் நம்ம டீச் பண்ணும்போது, ஐயோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து டீச் பண்றாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they feel very happy because he is a dynamic teacher. எல்லாவற்றையும் படைத்த தேவன், அவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானம் மிகுந்தவர். அவர் நமக்கு சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி. எவ்வளவு அழகான, எவ்வளவு கரிசனம் உள்ள கடவுள் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 6ஆம் 8ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, கடவுளுடைய நியாய பிரமாணத்தை பெற்றபடியால் அதனை கேட்டு கை கொள்ளுகின்ற இஸ்ரவேலர் மற்ற எல்லா மக்கள் கூட்டத்தாரிலும் ஞானமும் விவேகம் உள்ள பெரிய ஜாதி. பெரிய ஜாதி என்று சொல்கின்ற போது, ஜாதினாக்க இங்க கேஸ்ட் இல்ல, பெரிய கூட்டத்தார், ஜனக்கூட்டம் என்று சொல்லி அர்த்தம். ஜாதி என்று சொல்கின்ற போது ஜனக்கூட்டம், ஜனம் என்று சொல்லி அது அர்த்தம் என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள். இவ்வளவு பெரியது லா பெற்றிருக்கிறவர்கள், கடவுளுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறவர்கள், இவர்கள் தான் உண்மையான ஞானிகள், ஞானவான்கள், விவேகிகள் என்று சொல்லி அவர்களை புகழ்வார்கள். ஒரு பெரிய பாக்கியம் இல்லை இது. நியாயப்பிரமாணத்தை பெற்றிருக்கின்ற இஸ்ரவேல் மக்கள்னா நாமும் புதிய இஸ்ரவேலர்கள். வேறு யாருக்கு இது போன்ற ஸ்லாக்கியத்தை பெறாதவர்கள், மற்ற அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற மற்ற நாடுகள் பெறாத போது இவர்கள் பெற்றார்கள் என்றால், அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், மற்ற இந்த கட்டளைகள் எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். இன்றைக்கு உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய பெரிய இன்வென்ஷன்ஸ் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்று பாருங்க, யூதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆகவே தான் நிறைய பேர் அமெரிக்காலையும், ஜெர்மனிலையும், சுவிட்சர்லாண்டிலும், பிரான்ஸ்லையும், இட்டாலியிலும் மற்ற நாடுகளில் போனார்கள். அவர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். ஜெர்மனியில மாத்திரம் பார்க்கின்ற போது 60 லட்சம் பேர், 60 லட்சம் யூதர்களை அடால்ஃப் ஹிட்லர் சர்வாதிகாரி கொன்று குவித்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மற்ற நாடுகளில் என்னென்ன ஏற்பட்டிருக்கு. ஆனால் பெரிய பெரிய கண்டுபிடித்தது யார் என்று பார்க்கின்ற போது இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்த யூதர்கள் தான். ஆனா அவங்க எந்தெந்த நாட்டுக்கு போயிருக்காங்களோ அந்த பேரை போட்டுருவோம். நிறைய கண்டுபிடிப்பு யார் நம்மளுக்கு பரவலா தெரிஞ்சிருக்கிறது, எந்த நாட்டில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? எய்தர் அமெரிக்கா ஆர் இங்கிலாந்து, அதிகபட்ச கண்டுபிடிப்பு. ஆனால் அது கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிறப்பிடம் யாரும் போது ஜூஸ், அவங்க யூதர்கள். இங்கே சொல்லப்படுகிறது, நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள் அவர்கள் தான் ஞானிகள், அவர்கள் தான் விவேகமானவர்கள். எந்த அளவுக்கு அது உண்மையான நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இல்லையா? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவரை நாம் சார்ந்து வாழ்கின்ற போது, அவருடைய பிரமாணங்களை கை கொள்கின்ற போது, அவருடைய நீதி நியாயங்களை பின்பற்றி செல்கின்ற போது, நாமும் கூட ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றால் அது மிகையாகாது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மற்ற காரணத்தை பார்க்கும் மற்ற எந்த ஜனக்கூட்டத்தாரும், அதர் நேஷன்ஸ் இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கவில்லை என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? 7:8 பாருங்க, நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் நமக்கு சமயமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு பேர் சமயமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி கிடையாது. கடவுளை நோக்கி, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு, சொல்லுங்க, ஃபில் பண்ணுங்க அதை, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறுமொழி அருளி நீ உனக்கு எட்டாததும் அறியாதுமான பெரிய காரியங்களை செய்வேன். கூப்பிடு, நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஐ எம் அவைலபிள் ஆல் 24 hours. நீங்க நிறைய ஊழியக்காரன் கூட சரி என்ன சொல்லுவாங்க, ஏதாவது சொன்னாங்க பிஸியா இருக்குன்னு சொல்லிடும். ஆனா கடவுள் அப்பேற்பட்டவர் அல்ல. இஸ் அவைலபிள் ஆல் 24 hours. இஸ் அவைலபிள் ரவுண்ட் த கிளாக். அப்பேற்பட்ட தெய்வம் என்னை கூப்பிடு, காத்து நிற்கிறேன், உங்களுடைய கவலைகளை என் மேல் வைத்து விடுங்கள் சொல்றார். உலகத்தில் உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் நானும் திடனுக்குள் நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன தெய்வம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லி எவ்வளவு வாக்குத்தத்தங்களை வாரி வாரி வழங்கி இருக்கிறார் ஆண்டவர். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏனென்றால் கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்ற நாம் பாக்கியசாலிகள். மற்றவர்கள் பெற்றிருக்கவில்லை. மற்றவர்கள் பெற்றிருக்கின்ற காரியங்கள் என்ன இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் பெற்றிருக்கு தாங்களே அவர்கள் வகுத்து கொண்ட சொந்த காரியங்கள் இல்லைங்களா? மேன்மேட் சிஸ்டம், மேன்மேட் ட்ரெடிஷன்ஸ், முன்னோர்கள் பின்பற்றின பாரம்பரியங்கள் என்று சொல்லி போன வாரத்தில் நான் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ட்ரெடிஷன் ஆஃப் எல்டர்ஸ் என்று சொல்லி அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள்.
இங்கே இஸ்ரவேலர் கூட கடவுளுடைய வார்த்தையை மறந்து முன்னோர்கள் பின்பற்றின காரியத்தை அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினாலே கடந்த வாரத்தில் கூட பார்த்தா கை கழுவாம சாப்பிட்ட சீஷர்ல ஆண்டவர்கிட்ட கேட்குறான், பரிசெய்கிறோம் வேத பாருங்க, கை கழுவாம சாப்பிட்றவங்க இது நியாயமா? இவர் ரொம்ப நியாயசாலிங்க போல இருக்குது. நியாய பிரமாணத்தை கை கொள்ளாதவர்கள் உண்மையிலேயே. ஏனென்றால் அப்படி ஒன்றும் போடப்பட்டில்லை நியாய பிரமாணத்தில். ஆனால் அது அவர்கள் முன்னோர்கள் பின்பற்றின பாரம்பரியத்தினால் வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் வாசி கேட்ட சங்கீதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 119 130 உமது வார்த்தைகள் வெளிப்படவே வெளிச்சம் உண்டாகும், அது பேதைகளை உணர்வுள்ளவர்களாகும். அவருடைய வார்த்தை எப்பேற்பட்டவர்களையும் செம்மையானவர்களாக மாற்றுகிறது. உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படவே வெளிச்சம் உண்டாகும். இருளா இருக்கின்ற உள்ளத்துல ஒரு பெரிய வெளிச்சம், கடவுளுடைய வார்த்தை வருகின்ற போது அங்கு ஒரு பெரிய மாற்றம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி ஏசாயா 61 நாம் பார்க்கிறோம் 1ஆம் வசனத்துல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே 9ஆம் 10ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், இவ்வளவு பெரிய மகத்துவமான பொக்கிஷமாகிய கடவுளுடைய வார்த்தை பெற்றிருக்கின்ற நாம் அவைகளை என்ன பண்ணோம்? அவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளை என்ன பண்ணோம்? நம்முடைய நெற்றியிலும் நம்முடைய இருதய பலகையிலும் எழுதி கொள்ள வேண்டும் என்று சொல்லி உபாகமத்தில் பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தைகள் இங்கே நமக்கு இருக்கின்ற போது வேற எந்த சிந்தனையும் வராது. இருதயத்தில் இருக்கின்ற போது இங்கிருந்து தான் என்ன ஆகுது? இங்கே கூட புதிய ஏற்பாட்டில், அதாவது சுவிசேஷத்தில் வாசி கேட்ட சுவிசேஷ பகுதியில் பார்க்கின்ற போது அங்கே அவர்கள் கேட்கின்ற அந்த காரியத்திற்கு கடவுள் சொல்லுகிறார். அந்த 15ஆம் வசனத்துல, உள்ளே இருதயத்திலிருந்து வெளியே வருகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். வெளியிருந்து சாப்பிடுகிறது அது எங்க போகுது? வெளியிருந்து சாப்பிடுறது எங்க போகுது? இல்ல வெளியிருந்து நம்ம சாப்பிடுறது ஃபர்ஸ்ட் எங்க போகுது? இருதயத்துக்கு போதா வயிற்றுக்கு போதா? வயிற்றுக்கு போகுது. வயிற்றுக்கு போயிட்டு அது நமக்கு தேவையான சத்துக்களை எடுத்த பிறகு அது போயிடுது, அது ஆசன வழியா போயிடுது. ஆனால் இருதயத்துக்கு அது நேரம் போறது இல்லை. ஆனா இருதயத்திலிருந்து ஜெனரேட் ஆகுது பாருங்க, அதுதான் தீட்டுப்படுத்துகிறது மனுஷனை. அங்கிருந்து தான் கேடுபாடான காரியங்கள் எல்லாம் அந்த பாரு ரொம்ப அழகா பட்டியலிட்டு இருக்காங்க. இங்கிருந்து வருகிறது தான் மனுஷனை கொல்லுகிறது, குற்றப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, துன்புறுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகையினால இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தை, கடவுளுடைய நியாயங்களையும் அவருடைய கட்டளைகளையும் வைத்து எழுதி கொள்ளுங்கள், பதித்துக் கொள்ளுங்கள், நெற்றியில எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். உடைய இருதய பலகையில எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்லி அதனை செய்கின்ற போது அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஒரு காரியமாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது நாம் கடவுளுக்கு பயந்து நம்முடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள அது வழி செய்கிறது. கடவுளுடைய நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகின்ற உபாத்தியாய் இருந்தது. இந்த வசனம் கலாத்தியரில் பார்க்கிறோம். கடவுளுடைய நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்துகின்ற ஒரு உபாத்தியா, டீச்சர். கடவுளத்தில் வழிநடத்துறது இதுதான் வழி, இந்த வழியில தான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வழிநடத்துகிற ஒரு டீச்சர் தான் சொல்லுவாங்க. இந்த அந்த பிடகாகின்னு சொல்லும் போது பாடத்திட்டங்களை இப்படி ஃபாலோ பண்ணி நம்ம போகும்போது என்ன ஆகுது? we will reach our destination. அங்கே ஒரு வெற்றியை நாம் காண முடியும். ஆகவே கடவுளுடைய நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகின்ற உபாத்தியாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் பல காரியங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், பல காரியங்களை அறிந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது பலர் புகழ்வதால் நீ சரியாக இருக்கிறாய் என்றோ, சிலர் இகழ்வதால் நீ சரியில்லை என்றோ கூற முடியாது. பலர் சொல்லுவாங்க நீ என்ன சரியா இருக்கிற அப்படின்னு சொல்லி, சிலர் சொல்லுவாங்க நீ சரியில்லை. அப்படி சொல்வதனால நீ நல்லவனோ கெட்டவனோ என்று பார்க்க முடியாது. தேவனுடைய பார்வையிலே நீ எப்பேற்பட்டவன் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நீ ஆராய்ந்து பார்க்கின்ற போது அப்போதான் உண்மை புரியும். வேதத்தின் அடிப்படையில், மற்றவர்கள் சொல்லுறதுனால, பலர் சொல்றதுனால, சிலர் சொல்றதுனால அல்ல, வேதத்தின் அடிப்படையில் நீ எப்படிப்பட்டவன் என்பதை நீ ஆராய்ந்து பார், அப்பொழுது உண்மை புரியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ட்ரை நாட் டு பிகம் a man of success but to become a man of values. அதாவது வெற்றி சிறந்தவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது முக்கியத்துவம் அல்ல, ஆனால் மதிப்பு மிக்கவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நான் இந்த ஒரு காரியத்தை செய்த நான் ஜெயிச்சிட்டேன்,
மற்றபடி என்னுடைய குவாலிட்டிஸ், என்னுடைய கேரக்டர், என்னுடைய ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் இருந்தால் கடவுள் அதனால் பிரயோஜனம் இல்லை. கடவுளை மெச்சிக்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஸோ ட்ரை நாட் டு பிகம் எ மேன் ஆஃப் சக்சஸ், பட் ட்ரை டு பிகம் எ மேன் ஆஃப் வேல்யூஸ். மேன் என்று சொல்லுகின்ற போது அதில் விமனும் வருகிறது இல்லையா? இட் இஸ் எ ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியங்களை செய்ய கடவுள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தையே நம்மை இப்பேற்பட்ட ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப்கோ அல்லது மேன் வித் வேல்யூஸ் என்ற அந்த அதாவது ஒரு மதிப்பு மிக்கவளாக இந்த உலகத்தில் வாழ நமக்கு உதவி செய்வது எது? கடவுளுடைய வார்த்தை. கடவுளின் கட்டளைகளையும் நியாயங்களும் நாம் கடவுளுக்கு பயப்படும் உண்மையான வாழ்க்கை, தாழ்மையின் குணாதிசயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாழ்மை என்று வருகின்ற போது கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம் இல்லையா? கடவுளுடைய வார்த்தையை we should hear and obey and observe என்று சொல்லி வருகிறது. அந்த obedience என்று வருகின்ற போது தாழ்மை, அந்த humbleness நமக்கு ஏற்படும், தாழ்மை ஏற்படுது. True humility means knowing yourself. நீ யார் என்பதை அது உணர்த்துகிறது. Accepting yourself and being yourself, your best self to the glory of God. நீ யார் என்பதை உணர்த்துகிறது. உன்னையே நீ உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உனக்கு அது வழி செய்கிறது. being yourself, your best self, உன்னை அது உருவாக்குகிறது, உத்தமனாக உருவாக்குகிறது கடவுளுடைய நாம் மகிமைக்காக. அந்த தாழ்மை, ஏனென்றால் கடவுள் சிலுவை பரியந்தம் கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் அவர் தன்னை தாழ்த்தினார். he emptied himself. அதே போல அந்த தாழ்மையோடு கடவுளுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கின்ற போது அந்த தாழ்மையை கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். So the humble person lives for Christ first and others next. He puts himself last. புரிஞ்சுங்களா? தாழ்மை உள்ளவன் முதலாவது கர்த்தரை காட்டுகிறான். இவரால் தான் நான் என்று சொல்லி, அடுத்ததாக and shows others next. மற்றவர்களை காட்டு, கடைசியில தன்னை காட்டிக் கொள்கிறான். முதலாவது கடவுள், அடுத்ததாக மற்றவர்களை, கடைசியாக அப்படி என்று சொல்லுகிறான். நான் ஒன்றும் இல்லை என்பதை இதன் மூலமாக அவன் விளக்குகிறான், சொல்லுகிறான் என்பதை பாருங்கள். ஹம்பிள்னஸ். வில்லியம் கேரி தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷனரி மூவ்மெண்ட் என்று சொல்றார். இன்றைக்கு செராம்பூர் யூனிவர்சிட்டி, கல்கத்தாவில் இருக்கின்ற செராம்பூர் யூனிவர்சிட்டி, எல்லா போதகர்களும் படித்து பட்டம் வாங்குகின்ற ஒரு சிறந்த உலக வரலாற்றை பார்க்கின்ற போது மிக சிறந்த ஒரு தியாலஜிக்கல் யூனிவர்சிட்டி எதுன்னு பார்க்கும்போது செராம்பூர் யூனிவர்சிட்டி. அதனுடைய ஸ்தாபகர் தான் வில்லியம் கேரி. அவரோடு கூட வந்த ஜாஷுவா மார்ஷ்மேன், வில்லியம் வார்ட் போன்ற அவருடைய நண்பர்களும் சேர்ந்து இந்த காரியத்தை செய்தார்கள். வில்லியம் கேரிக்கு பாராட்டு விழா நடத்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு கூட்டம் போட்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் அவர் செய்கின்ற காரியத்தை நயவஞ்சகமாக அவரை குறை சொல்லத்தக்கதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர்கள் படித்தார்கள். அதில் டாக்டர் வில்லியம் கேரி, ரெவரண்ட் டாக்டர் வில்லியம் கேரி இஸ் எ ஷூ மேக்கர் என்று சொல்லி, அவர் ஷூக்களை தயாரிப்பவர் என்று சொல்லி அவர்களால் பேசி வஞ்ச புகழ்ச்சியோடு இந்த ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை அவர் உணர்ந்து அவர் பேசுகின்ற தருணம் வருகின்ற போது அவர் போனார். ஐ எம் நாட் ஏ ஷூ மேக்கர். அவர் சொன்னார், எவ்வளவு தாழ்மை, ஐ எம் நாட் ஏ ஷூ மேக்கர், ஐ எம் ஏ ஷூ ரிப்பேரர் என்று சொல்லி. புரிஞ்சதுல? ஷூ மேக்கருக்கு ஷூ ரிப்பேரர் சாதாரணமான, நான் ஹெல்ப்பர் போல நான் இந்த காரியத்தை செய்கிறேன். தாழ்மை கடவுளுடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் உண்மையிலேயே கடவுளுடைய வார்த்தையின்படி வாழாமல் போனால் அப்பொழுது அது என்ன பண்ணுகிறது? நம்முடைய குறையை உணர்த்துகிறது. அது நம்முடைய குறையை உணர்த்துகிறது. ரோமர் 3:27 பார்க்கிறோம். பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறது. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறது. நாம் இந்த காரியத்தை செய்கிறோம் என்றால் அது செய்வது நல்லதா கெட்டதா என்று உணர்ந்து கொள்ளத்தக்கதான அந்த காமன் சென்ஸ் எப்பொழுது வருகிறது? நியாயப்பிரமாணத்தை கை கொள்கின்ற போது வருகிறது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை அது நமக்கு காட்டுகிறது நியாயப்பிரமாணம், இல்லைங்களா? கடவுளுடைய வார்த்தை நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி
நமக்கு காட்டுகிறது. எப்படியும் வாழ வேண்டும் என்பதில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழியை காட்டுகிறது. இன்றைக்கு நாம் பாட இருக்கின்ற பாடல் 95ல் வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே, அந்த பாடல் என்ன பண்றோம், அந்த ரெண்டாவது இது ஸ்டான்ஸ்ல பார்க்கும்போது, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. நான் யாருன்றது எனக்கு காட்டுகிறது. கண்ணாடி போட்டு அப்படி காட்டிடுது, நான் எப்பேற்பட்டவன், நான் எப்பேற்பட்டவள் என்பதை நாம் மாற்றிக்கொள்ளத்தக்கதாக, அது மாத்திரமல்ல பரலோகத்துக்கு செல்லத்தக்கதான வழியை அது காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமும் நல்வழியில் செல்ல ஆரம்பிக்கின்ற நாம் அதனை கடைசியாக செய்ய வேண்டிய காரியம் என்ன? 9ஆம் 10ஆம் வசனத்தை பாருங்க. நாம் மற்றும் பெற்றுக்கொள்ளக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் போதிக்க வேண்டும். So it is our obligation, it is our responsibility to teach our children as well as to our grandchildren. எல்லாருக்கும் அப்படி தலைமுறை தலைமுறையாக கடவுளுடைய வார்த்தையில நாம் வளர வேண்டும் என்பதை இங்கே மோசே மூலமாக கடவுள் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதைத்தான் மார்ட்டின் லூத்தர் கூட சிறிய கத்தேக்கிசும் எழுதினார்ல இல்லையா, ஸ்மால் கேட்டகிசம். அதன் மூலமா எல்லா கடவுளுடைய வார்த்தைகளை நியாயப்பிரமாணங்களை சுருக்கி நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக குடும்ப தலைவன் அதை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க. அந்த இதில் ஸ்மால் கேட்டகிசம் எடுத்து படிச்சிக்கலாம். குடும்ப தலைவன் தன்னுடைய மக்களுக்கு கற்பிக்க வேண்டிய விவரமாவது என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பேரண்ட். போதகர் மாத்திரமல்ல, போதகர் வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது மட்டும் தான் அவர் என்ன பண்ணுவார், எவாலுவேட் பண்ணுவார், அவர்கள் படித்திருக்காங்களா என்று சொல்லி ஃபைனலைஸ் பண்ணுகின்ற ஒரு ரோல் தான் அவருக்கு. ஆனால் பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்து அவர்களை நியாயப்பிரமாணத்தில் கடவுளுடைய வார்த்தையிலே வளர செய்ய வேண்டும். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் இந்த காரியங்கள் செய்யப்படாதது நிமித்தமாக இன்றைக்கு கடவுள் இல்லை என்று சொல்லி பிள்ளைகள் படித்த பிறகு கடவுள் இல்லை என்று சொல்லி போய் கொண்டிருக்கார்கள். இன்றைக்கு மேலை நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே, அமெரிக்காவிலே, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே பலர் கடவுள் இல்லை என்று சொல்லி போய் கொண்டிருக்காங்க. கடவுளுடைய பயம் இல்லை. நியாயப்பிரமாணத்தை பயத்திலே நம்மை வழி நடத்துகிறது. இந்த பயம் என்னன்னா ரெஸ்பெக்டிங் காட். அந்த ரெஸ்பெக்ட்ன்றதே போயிடுச்சு. ரெஸ்பெக்ட் இல்லைன்னா தாறுமாறா போவான் இல்லையா? கிறிஸ்துக்குள் பிரியமான ரெஸ்பெக்ட்ன்றது எப்படி வருது? இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் இருக்காருன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வர்றாருன்னா, அந்த பேஷண்ட் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கனிவாக பேசணும். இல்லைன்னா அந்த கேஸ் வந்துச்சா, யாரா அவன் வந்தான் சாவுகிறாக்கி, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? அப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்படாத படிக்கு நம்மை தடுத்து ஆட்கொள்கிறது எது? நியாயப்பிரமாணம் இல்லைங்களா? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆகவே நீதிமொழிகள் 2:22-6 பார்க்கிறோம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியை அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நியாயப்பிரமாணம் இல்லாத இருதயத்தில் என்ன இருக்கும்? கண்டிப்பாக மதியினம் ஒட்டி இருக்கும். சின்ன வயசுலேயே அதை சொல்லி போதிக்காத போது பெரியவனாக போது தடுக்க முடியுமா? ஆகினால பெரியவனாக போகிறது சின்ன வயசுல நம்ம செய்யாத காரணத்தினால பெரிய வயசான போது கடவுள் இல்லை என்று சொல்கிறான். அந்த நேரத்தில் அவனுடைய மதியினத்தை குச்சி எடுத்து அடிச்சு ஓட்ட முடியுமா? ஆனால் சின்ன வயசுல என்ன இருக்கிறது? நீதிமொழி 22:16 பாருங்க, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் புறம்பு அவனை விட்டு சின்ன வயசுலயே நீ படிக்க சொல்லு. செக்குலர் எஜுகேஷன்லாம் படிக்க சொல்லி உற்சாகப்படுத்த ப்ரெஷர் கொடுக்குறோமே. கடவுளுடைய வார்த்தையும் நியாயப்பிரமாணத்தையும் ஏன் அவர்கள் படிக்க முடியாத படிக்க நாமே தடைக்கல்லாக இருக்கிறோம்? அப்படி தடைக்கல்லாக நாம் சொல்லவில்லை என்றால் அவருடைய நிலைமை மிக மோசமாக போய்விடும். இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக பெற்றோர்கள் இந்த காரியத்தை செய்யாத, இந்த கடமையை செய்யாத நிமித்தமாக மிக மோசமான நிலைமையிலே கிறிஸ்துவ சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமான வேதனையோடு இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அதனால இன்றைக்கு என்னிடத்துல கொடுக்கப்பட்ட இந்த வேதம் உலகத்தில் அதிகமாக அச்சடிக்கப்படுகின்ற புஸ்தகம் எது என்று பார்க்கின்ற போது வருடத்தில் 3,67,48,400 புஸ்தகம் பைபிள் தான் பிரிண்ட் பண்ணப்படுது. வேற எந்த புஸ்தகமும் கிடையாது. அதே போல நிலவில சந்திரனில் வைக்கப்பட்ட ஒரே ஒரு புஸ்தகம் எது என்றால் அது பைபிள் தான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வேதம் ஒரு அறுசுவையான ஒரு உணவு. இட் இஸ் அ டெலிஷியஸ் ஃபுட் இல்லையா? அதைத்தான் நம்ம இன்றைக்கு வாசிக்கிட்ட, அதாவது பாடப்போகின்ற அந்த வேத புத்தகமே விலையேற பெற்ற செல்வம் நீங்க 4வது ஸ்டேஷன் இருக்குது. 12 மாதங்களும் பறித்துண்ணலாம் உன் கனி.
ஒவ்வொரு மாதம் டெய்லி சாப்பிட்டு போகலாம் இல்லைங்களா? பெரிய சாப்பாடு சாப்பிட்டா போகாமல் ஃப்ரூட் இருந்தால் நல்லா இருக்கும்ல, இல்லைன்னா வயிறு கிடமுடான்னு கத்துதுல அப்படி சொல்லி நம்ம சொல்லணும். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பாருங்க, we need a fruit to refresh and refresh our blood. நம்முடைய வாழ்க்கையில நம்மை இவ்வளவு காரியங்கள் இது பண்ண, அதே போலதான் கடவுளுடைய வார்த்தை என்னும் கனியை நாம் புசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதனை புசிக்க வேண்டும், அதனை நாம் அபியாசிக்க வேண்டும். அதனை நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களை வளர்க்கின்ற போது பெரிய கடவுளை ஏற்றுக்கொண்ட சமுதாயம், கீழ்ப்படுகின்ற சமுதாயம், கடவுளுக்கு உகந்த ஒரு சமுதாயம், சன்மார்க்கத்தில் செல்லுகின்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே அதை யோசித்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கடவுளுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க நம்மை ஒப்புக் கொடுத்து நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எதிர்கால சந்ததிகளும் கடவுளுடைய வார்த்தையே சார்ந்து வாழ்ந்து நித்திய வீட்டிலே சேர வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் தம்மை நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.